கோபியும் போஸ் கூட்டு சேர்ந்து இருக்கிறது எலியும் தவளையும் கூட்டு சேர்ந்த கதை மாதிரி இருக்கு. தவளை தான் தண்ணிக்கு போகுதுன்னா எலியும் கூட போனா என்ன ஆகும்? இப்ப நம்ம குடும்பத்துல அதான் நடக்க போகுது விஜி. போஸ் கார்மெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்கினான். இப்ப கழுத்து வரைக்கும் முழுகிற மாதிரி நிக்கிறான். இப்ப அவனுக்கு உதவி செய்யறேன்னு உன் புருஷன் இந்த கார்மெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்குறேன்னு சொல்றானே, இது முடிவு போச்சுனா? ஏமா, போஸுக்கு உதவி பண்ண கோபி இருக்கான், கோபிக்கு யார் உதவி பண்றது? வீட்டு ஆம்பளைக்கு தப்பு பண்ண பொம்பளைக்கு தான் திருத்தணும். கோபி தெருவுக்கு வந்துட்டானா கூடவே சேர்ந்து நீயும் பிள்ளைல வந்து தெருவுக்கு நிப்பீங்க. அதை வச்சு பாத்தியா? அவனுக்கு புத்தி சொல்லி திருத்தத்தை விட்டுட்டு கழுத்து படுறது நிக்கிறியே, சரியான வேற கட்ட போடுமா? இங்க பாரு, கோபிக்கு ஒரு பிரச்சனை வந்து அவன் நடுத்தருக்கு வந்தானா நம்ம குடும்பம் மொத்தமும் நடுத்தருக்கு வந்துடும். அந்த ஆத்திரத்தை தான் பேசிட்டு இருக்கான், புரியுதா? கொஞ்சமாவது முன் யோசனை இருந்தாதாமா இனிமே வரப்போற காலத்துல பழைக்க முடியும். இப்பெல்லாம் பிசினஸ்ல போட்டி அதிகமாரி, எப்போ எந்த பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. நாம தான் கவனமா இருக்கணும். போனவங்க ஒருவேளை திரும்பி வந்துட்டா ஒரு பாதுகாப்பு தான் சார். சொல்லியிருக்கு சார். இவங்க அடி வாங்கிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு உயிரோட கொஞ்சம் வாப்பா, வா. என்ன கோபி இப்படி பண்ணிட்டாங்களே, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்களே. முதல்ல அவங்கள ஆஸ்பத்திரி சேர்த்துடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வரட்டுமா? வரேன் கோபி. குற்றாலத்துக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன்டா. குற்றாலத்துக்கா? என்னடா இப்படி கேக்குற? அம்மாவை பார்த்துட்டு வரதுக்கு தான். அம்மாவை பாக்குறது சரி, அண்ணி இந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க எப்படிங்க? இல்ல, சரவுக்கு உடம்புக்கு முடியலதான். அம்மா போன நிலைமை யோசிச்சு பாத்தியாடா? எவ்வளவு மன வருத்தத்துல இருந்தாங்க. சரி, போன்லயாவது பேசலாம்னா அது கூட முடியல. நான் போன் பண்ணா கூப்பிடக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டுல சொல்லிருக்காங்கடா. அவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க. அங்க போனதுல இருந்து எதுவுமே சாப்பிடலையாண்டா. நிர்மலா சொன்னா ரொம்ப வற்புறுத்தினதுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்களா. பிபி வரை அதிகமாயிடுச்சு. இது நல்லது இல்லடா. மன வருத்தத்துல இருக்கும்போது உடம்புக்கும் முடியாம போச்சுன்னா அது வம்புடா. அப்புறம் நம்ம அம்மாவே நமக்கு இல்லாத மாதிரி ஆயிடும். அண்ணே, எல்லாரும் நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நமக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
அம்மாக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அண்ணே என்னண்ணே அனாவசியமா நீங்க பாட்டுக்கு எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க. இல்லடா, அம்மாவை போய் பாக்குற வரைக்கும் அவங்க கிட்ட பேசுற வரைக்கும் என் மனசு கண்டதையே நினைச்சு பதறிட்டு தாண்டா இருக்கும். சரிண்ணே, அதெல்லாம் சரி. ஆனா அண்ணி இந்த நிலைமையில இருக்கும்போது அண்ணி பக்கத்துல நீங்க இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு படுது. ஒண்ணு வேணா பண்ணலாம். நீங்க இங்க இருங்க அண்ணியோட, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். இல்லடா, அம்மா போனது என் மேல மன வருத்தத்துல தான். அதனால நான் தான் போய் அவங்கள பார்த்து பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அம்மாவை விடு, அப்பதான் எனக்கே நிம்மதி. நான் தான் போவேன். இன்னைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சோ போயிட்டு வந்துடுறேன். நானும் சக்தியும் பேங்குக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நல்ல வேலை நீங்க 2 பேரும் அந்த இடத்துல இல்லாம போயிட்டீங்க. நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே இவ்வளவு தூரம் நடந்துருச்சு. என் ராசி நான் என்னன்னு சொல்ல என்ன எனக்கே பிடிக்கல சார். சக்தி, எங்க ராசியோட உங்க ராசி போட்டு போட முடியாது. எப்படி பார்த்தாலும் எங்க ராசி தான் டாமினேட் பண்ணும். இவங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னா அது நேரம் தானே. நாங்க பாட்டுக்கு பொழப்ப பார்த்துட்டு இருந்தோம். எவனே தெரியாத ஒரு ராஸ்கல் இப்ப அரியர் வந்து இப்படி பண்ணிட்டு போனான்னா அது நேரம் தானே. அண்ணே, இந்த காலத்துல நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தன்மானம், ரோஷம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அண்ணனும் மாமாவும் சொன்னபடி அவன் கேட்டபடி கஷ்டப்பட்டாது அந்த பணத்தை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காம என்னால இப்ப இவங்க 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. இல்ல கோபி, எல்லாம் எங்களாலதான். உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. எங்களுக்காக இவ்வளவு அடி வாங்கிட்டு இவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பரவாயில்லம்மா, அதனால என்ன? இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் எத்தனையோ தடவை உங்களுக்கு கோச்சிட்டு இருக்கேன், திட்டி இருக்கேன், மதிக்காம கூட பேசிருக்கேன். பண காசு தொழில் சம்பந்தமா நீங்க பேசின எதுவுமே எனக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அடி மனசுல இருக்கிற பாசம் தான் அது எல்லாத்துக்கும் மேல நீங்க காமிச்சிட்டீங்க. என்னம்மா தனம், இதுக்கு போய் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ற? என்ன மாமா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க அடிச்சிருந்தா உங்க 2 பேர் உயிரை போனாலும் போயிருந்திருக்கோம். அந்த மாதிரி தானே நீங்க அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க. எங்களுக்கு நீங்க 2 பேரும் நல்ல புத்தி சொல்லி கொடுத்திருக்கீங்க மாமா. உலகத்துல பாசம் தான் முக்கியம், அது மனசுக்குள்ள எல்லார்கிட்டயும் இருக்கணும்னு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க மாமா. என்னென்னமோ சொல்றீங்க. உண்மை என்னன்னா எங்களுக்கு சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு. தனம், நீயும் போஸும் கோபிக்கு என்ன உறவு? கோபிக்கு போஸ் சகல, நீ குழந்தையா, அவ்வளவுதான். ஆனா உங்ககிட்டயே இவ்வளவு பிரியமா இருந்து உதவி செய்யற கோபி எங்களை விட்டுருவானா? அந்த தைரியம் எனக்கு எப்பவுமே உண்டு. நான் இல்லைன்னா கூட கோபி என் குடும்பத்தை தாங்குவான். அந்த தைரியம் தான் எங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த தைரியம் தான் என்னைய விஜய் காப்பாத்திருக்கு மாமா. சிவராம சொன்ன மாதிரி எங்களுக்கு சாமி வந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி திடுதிப்புன்னு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சோ, அதை நினைச்சா இப்ப கூட ஆச்சரியமா தான் இருக்கு. தைரியம்னா ஆளை அடிக்கிறதும் சும்மா கோவப்படுறதும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் இல்ல. நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு துரும்பு கூட மேல படாம குறுக்க நின்று அடிபட்டு கிடக்கைய பாருங்க.
இதுதாங்க உண்மையான தைரியம். ஆமா மாமா, இப்ப கூட நினைச்சா உடம்பெல்லாம் நடுங்குது. இவங்க மட்டும் இல்லைன்னா நானும் விஜய் என்ன ஆயிருப்போன்னு கூட தெரியாது மாமா. தானா ஒண்ணு மட்டும் நீ தெரிஞ்சுக்க, எங்க கிட்ட நிறைய குறை இருந்திருக்கலாம், எல்லாருக்கும் அது தெரியும். எங்க அப்பா, என் தம்பி, இவ்வளவு நல்ல தம்பிய எங்க அப்பா இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற எங்களுக்கு அதுல கொஞ்சமாவது நல்ல குணம் இருக்காதா? அந்த குணம்தான் எங்க சுயநலத்தை மறந்து, ஐயோ நமக்கு அடிபட்டுருமோங்கிறத மறந்து தைரியமா எங்களை வழி நடத்துச்சு. நீ நன்றி சொல்லனா அப்பாவுக்கும் கோபிக்கும் சொல்லு. கொஞ்சம் இருங்க, நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். இந்த கவிதா குடிங்க மாமா. தப்பா நினைக்காத தானோ, ஒரு சென்டிமீட்டருக்கு மேல வாய் திறக்க முடியல. கரண்டில ஊத்தி தர மாமா. நீலா, என்ன அமைதியா இருக்க? குழந்தைங்க இத்தனை நாளா இருந்துச்சு, அதனால அதுக்கு பக்கத்திலேயே படுத்திருந்த. இப்பதான் குழந்தைங்க இல்லையே, எதுக்கு நீ தனியா படுத்துக்கிட்டு சங்கடப்படணும்? இங்க வந்து படுத்துக்க. இல்ல, தனியா படுத்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாமேனு தான் இங்க வந்து. வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க பாருங்க. ஏப்பா, அடிபட்டவங்க இவங்க 2 பேரும் தானே? ஆமா சார். கோபி, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நான் தான் இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டு வந்தேன். என் ரத்தம்லாம் கொதிக்குதுடா. இப்படி அடிச்சு போட்டான படுபாய் பசங்க. அவனால உண்டுலன்னு பண்ணும் சார். ஏப்பா, உங்களை அடிச்சவங்க அந்த பாலிட்டிஷியன் இளங்கா குரூப் தானே? ஆமா சார். அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டி தட்டணும் சார். சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ், வெளியில வாங்க. இதை பார்த்து கொடுங்க. சார்,
உள்ள லேடிஸ் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. இப்ப போலீஸ் அதுன்னு பார்த்தா இன்னும் பயந்துருவாங்க. என்ன மாமா அது? ஏன் இந்த வேலையை பண்ணீங்க? இதெல்லாம் சரியா வராது மாமா. ஏன் மிஸ்டர் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? அடிபட்ட அனுபவத்துல பேசுறேன் சார். என் கார்மெண்ட்ஸ் அடிச்சுன்னு இருக்கு, என் வீட்டாளுங்களை அடிச்சுன்னு இருக்கு, தொழில் இல்லாம நிம்மதி இல்லாம நொந்து போயிருக்கேன் சார். மனசுக்குள்ள கோபம் இருக்கு. அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? நான் கட்டை எடுத்து போய் அவங்களை அடிக்க முடியுமா? இல்ல அடிக்கல விட்டு தான் அடிக்க முடியுமா? கோபி, அதுக்குதான் போலீஸ் இருக்காங்களா, அவங்க பாத்துட்டு போறாங்கடா கோபி. மாமா அவங்க கட்சிக்காரங்க மாமா. இவங்க என்னதான் வேலை பார்த்தாலும் மேல இருந்து பிரஷர் வரும். ஒரு கட்டத்துல இவங்களே விலகி போயிருவாங்க. மறுபடியும் நம்ம தான் மாட்டுவோம். எனக்கு இதுல இருந்து தெரிஞ்ச பாடம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ரவுடிகள்ட்ட மோதாம பணிஞ்சு போறதா நல்லது. மிஸ்டர், உங்க பேர் என்ன? கோபி சார். பொதுப்படையா பார்த்தா நீங்க சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம் கோபி. இருந்தாலும் ஒரே அடியா எல்லாமே கெட்டு போயிடல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு. நானும் உங்களை மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் தான். யாரு நல்லவங்க கெட்டவங்க, யார் யாரு எப்படி எப்படி எல்லாமே எங்களுக்கும் தெரியும். திருடன்ட்ட எப்படி நடந்துக்கணும், ரவுடிகிட்ட எப்படி பேசணும், ஒரு அரசியல்வாதியை எப்படி டீல் பண்ணணும். இதே 2 ரவுடிகளுக்குள்ள பிரச்சனை வரப்போ அதை நாங்க வேற மாதிரி டீல் பண்ணுவோம். ஆனா ஒரு கண்ணியமான ஃபேமிலியில ரவுடிக புகுந்து பிரச்சனை பண்றப்போ அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற ஆளு நான் கிடையாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்தை பார்த்தா என் ஃபேமிலி மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சார். பணம் கேட்டான், கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். சொன்னபடியே அடிச்சு போட்டு போயிட்டான். இன்னைக்கு இதையும் தாண்டி ஏன்டா போலீஸ் கிட்ட போனீங்களான்னு மறுபடியும் எங்களுக்கு டார்ச்சர் வராது என்ன நிச்சயம்? இதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க கோபி. இதுக்கு நான் பொறுப்பு. இப்ப உங்க மாமா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நீங்க நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வாங்க. அங்க என் நடவடிக்கை பார்த்தா என்னை பத்தி உங்களுக்கு நல்லா புரியும். ஸ்டேஷனுக்கு வருவீங்களா? எல்லாமே கையை மீறி போயிட்டு இருக்கு. பாப்போம் சார், இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு பாப்போம். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். வாங்கயா. கடைசியா இப்படி ஆயிருச்சா? யோசிக்கவே ஒரு மாதிரியா இருக்குப்பா. ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்த கம்பெனில நான் சேர்ந்த இன்னைக்குன்னு பார்த்து அடுத்தடுத்து வம்பு வழக்கு தேடி வந்திருக்கு. ஏன் சக்தி, அப்போ இந்த வேலையும் அவ்வளவுதானா? ஆமாண்ணே, எனக்கும் அப்படிதான் தோணுது. சக்தி, நீ ஏமா அப்படி நினைக்கிற? வேற எப்படிப்பா நினைக்க சொல்றீங்க? சேர்ந்த அன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்தா இப்படிதானே நினைக்க முடியும். சக்தி, நீ நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுமா, உன் ஆபீஸ்ல ஓனரு உன்னை பத்தி ஏதாவது? இல்லப்பா, நான் தான் என் ராசி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அவரு ரொம்ப அக்கறையா பேசினாரு, ஆறுதல் சொன்னாரு, அப்செட் ஆக வேண்டாம்னு சொன்னாரு. அப்படியா? ஆமாப்பா. அதோட எங்க ராசியோட உங்க ராசி போட்டி போடவே முடியாதுன்னு வேடிக்கையா வேற பேசினாரு. உங்ககிட்ட நேரம் எதையும் சொல்ல சங்கடப்பட்டு வாய் வார்த்தையா ஏதாவது சொல்லியிருப்பாருமா. என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் அவருக்கும் இருக்கதானே செய்யும். என்ன யோசிக்கிறீங்க? நான் சொன்னது சரிதானே? தேவகி, நீ சொல்றது என்னமோ சரிதான். சக்தி, அவங்களுக்கு என்ன தோன்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கே இந்த மாதிரி எண்ணம் தோணையில நீ வேலையை விட்டுறதாமா நல்லது. ஏன் சொல்றேன்னா, நீ வேலை பார்க்குற இடத்துல எதிர்காலத்துல இதை விட பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, சட்னு உன் நினப்பு தான் எல்லாருக்கும் வரும். அப்ப இந்த பொண்ணை ஏண்டா வச்சிருந்தோம், அப்பவே அனுப்பியிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுன்னு நினைப்பாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, மனுஷனா இருக்க எல்லாருக்கும் வர்றது சகசம் தானே. அதெல்லாம் சரிப்பா. ஆனா நானா வேலையை விடுறது? ஏன் சக்தி, அதுல என்ன பிரச்சனை? அது இல்லண்ணே, இது நானா தேடி சேர்ந்த வேலையா இருந்தா விட்டுறலாம். ஆனா சரோக்காவா பார்த்து சேர்த்து விட்ட வேலை. நானா இந்த வேலையை விட்டுட்டேன்னா அப்புறம் சேர்த்து விட்ட சரோக்காவுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அவங்களுக்காகவாவது நான் இந்த வேலைய தொடர்ந்து செய்ய போறேன். அது மட்டும் இல்லாம கார்மெண்ட்ஸ் ஓனர் கோபி சார் கூட செல்வம் சார் மாதிரியே ரொம்ப நல்லவரா இருக்காரு. அடச்சி, நல்ல உதாரணம் சொல்றடி. நீ விளங்காத உதாரணம்.
என்ன காரணம்னு சொல்லாம அந்த வேலையை விட்டு நீக்கினது செல்வம். அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனப்போ கூட ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டானாம. என்னமோ அவங்க வீட்டு சொத்தை நாம சுருட்டிட்ட மாதிரியில உம்முன்னு இருந்தான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அதுலடி விட்டுடுமா.